பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரையோ மாம்பழம் சின்னத்தையோ பயன்படுத்த உரிமை கோரி அன்புமணி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள் என்ன? வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தால் தங்கள் தரப்பில் கேட்க வேண்டும் என கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையான பாமக தாங்கள்தான் என டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே அண்மை காலமாக போட்டி இருந்து வருகிறது. இந்த நிலையில் இருவரும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அன்புமணி சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு கட்சியினுடைய சின்னம், பெயர் மற்றும் உள்ளிட்டவைகள் தங்களுக்கு தான் வழங்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் தங்கள் தரப்பையும் விளக்கம் கேட்க வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் இந்த இரு நீதிமன்றங்களிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.